இதை நன்கு விளங்கணும். இந்த பொருளாதார கொள்கையில் தான் இந்த ஜிஎஸ்டி. இதை மாற்றணும், இதை ஒழிக்கணும். இந்த நீட்டை கொண்டு வந்த இவர்கள் இன்று நீட்டை ஒழிப்பேன் 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 இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஒழிப்பேன், அதற்கு முன்பு உங்க எல்லாரையும் ஒழிப்பேன். அதுதான் இங்க இருக்கிற வழி. ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்றால் எப்படி? திருடனை கூடவே கூட்டிக்கிட்டு திருடனை தேடுறது எப்படி இருக்கும்? அதே கதை தான். நீட்டை கொண்டு வந்தவனே நீட்டை ஒழிப்பேன்னு பேசுறது அதே தான். நீட்டை ஒழிக்கிறேன்னா 50 லட்சம் கையெழுத்தை வாங்கி பலமுறை ஐயா மோடியை பார்த்தாங்க, கொடுக்கல, யாருக்கிட்டையும் கொடுக்கல. சேலம் மாநாட்டில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அப்படி வச்சு இந்தாருக்கு உங்கள் கையெழுத்துன்னு காட்டி அனுப்பிட்டாங்க. இவ்வளோதான் தமிழன் தலையெழுத்து. இதை நன்கு விளங்கிக்கணும். இதை மாற்றணும், இதை மாற்றணும். இந்த ஏமாற்றிலிருந்தே நம் மக்களை காப்பாற்றணும். அதுதான் முக்கியம். ஏமாற்றம் தொடரணுமா இல்லை மாற்றம் மலரணுமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதான் இங்கே ரொம்ப முக்கியம். இவர்கள் வெறும் வெற்று வார்த்தை, பசப்பு வார்த்தை, இனிப்பு வார்த்தைகள் நம்மளை காலி பண்ணுவார்கள். இந்த நிலத்தில் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் பலமுறை வென்றிருக்கிறார்கள், அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். நான் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இருந்து கை சின்னத்திற்கு என் வீட்டு சுவத்திலே வரைந்து வாக்கு செய்திருக்கேன். கல்லூரி படிக்கிற காலத்தில் உதயசூரியன் சின்னத்துக்கு வரைந்து ஊரா போய் சென்று வாக்கு செய்திருக்கேன். இந்த கட்சிகள் ஒரு காலத்தில் என் இனச்சாவிலிருந்து நான் உணர்ந்தேன், தெளிந்தேன், அறிந்தேன். இந்த கட்சிகள் எனக்கானதல்ல. இவர்கள் அரசியல் என் மொழிக்கு, என் இனத்திற்கு, என் மண்ணிற்கு, என் மக்களுக்கு, அதன் நலத்திற்கானது இல்லை என்று உணர்ந்து தெளிந்த பிறகுதான் இந்த கொடியை உறுதியாக பிடித்து ஏந்தினேன். பலமுறை ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள், நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு என் அருமை சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போது நிற்கிறார்கள். இதுவரை வராத மாறுதல் இனி வந்துவிடும் என்று நீங்கள் நம்பினால் உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை. அதுக்கு மேல நீங்க தான் யோசிக்கணும். திமுக இந்தி எதிர்ப்பு என்று பேச்சு. இந்தியை திணிச்சது யாரு? இவர்கள் தான். இந்தியை திணித்தவர்களோடவே திருப்பி அந்த இந்தி மொழியிலிருந்து தமிழ் மொழியை காக்க பல 100 பேர் செத்தான். அவன் செத்தது பயனற்று போயிட்டது. எங்கும் இந்தி, எதிலும் இந்தி என்று வந்துவிட்டது. காரணம், அரசியல் வெற்றிக்காக, தேர்தல் வெற்றிக்காக, அரசியல் லாபத்திற்காக, பதவி சுகத்திற்காக அந்த கட்சிகளோடவே இவர்கள் கூட்டணி வைத்தார்கள். கொள்கை செத்தது, நாமும் செத்தோம், முடிஞ்சிச்சு. இதான் கதை. நம் மொழியும் செத்தது. இதான் உண்மை. பிறகு இப்போ திரும்பவும் கூட்டணி. ஈழத் தமிழ் மக்களை லட்சக்கணக்காக நம் இன உறவுகளை, நம் உடன் பிறந்தார்களை கொன்று குவித்தார்கள். 2002, 2008, 2009 ஆண்டுகளில் கத்தினம், கதறினம், கண்ணீர் வடித்தோம். செவிகளை இருக்க மூடிக்கொண்டு பதவியிலே இருந்து கொண்டார்கள். நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவியை அனுபவித்தவர்கள் இந்த பாவிகள். மறந்தோம், மறுபடியும் இவர்களுக்கே வாக்கு தந்தோம், வலிமைப்படுத்தினோம். அதனாலே நாம் மானங்கட்ட தமிழினம் என்று, மானங்கட்ட இனம் என்று வரலாற்றிலே பதிவு செய்தார்கள் நம்மை. எவ்வளவு அடித்தாலும், வடிவேல் சொல்வார்ல, அந்த கூட்டத்தில் அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னா, இவன் ரொம்ப நல்லவன், எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறான், ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது என்று காங்கிரஸ் கட்சி, கர்நாடக கட்சியினுடைய ஆட்சியாளர்கள், நீங்கள் நினைத்து பாருங்கள். சீதாராம் ஐயாவும் துணை முதல்வர் சிவக்குமார் ஐயாவும் கட்சிக்கிறார்கள். அவர்கள் வெற்றிக்கு பாடுபட்டவர்கள். இங்கிருந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் அவர் வெற்றிக்கு உழைத்தார். அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் போது அங்கே அருமை சகோதரி பிரியங்கா அவர்களும் ராகுல் அவர்களும் சகோதரர்களெல்லாம் வந்தபோது ஐயா மு.க. ஸ்டாலினை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்தார்கள். காங்கிரஸை முன்னிறுத்தி உழைப்பவனுக்கெல்லாம் இந்த கதிதான் வரும் என்பதற்கு அவரே சான்று. திருப்பி அங்கே தண்ணி கேட்டு நம்ம இங்கே போராடும் போது அவரையே உருவம் எரித்தார்கள், பிணமாக பாடை கட்டி தூக்கினார்கள், செருப்பை கழட்டி அடித்தார்கள். ஒரு மானம், ரோசம், ஒரு சூடு சொரணை, அதற்காகவும் குரல் கொடுத்த ஒரே வீர மகன் நான் மட்டும்தான். எப்படா என் முதலமைச்சரை செருப்பால் அடிப்பாய், எப்படா பாடை கட்டி தூக்குவாய் என்று கஷ்டம் போட்டவனும் நான் தான். அந்த ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்ற காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதா? அப்போது என் கூட்டணியில் ஒரு இடம் கூட உனக்கு தர முடியாது, ஒரு சொட்டு தண்ணி இல்லை, உன்னோடு எனக்கு அரசியலில் கூட்டில்லை என்று சொல்ல வீர மகன் இந்த நிலத்தில் இல்லை.
ஒரு சொட்டு தண்ணி இல்லை என்று சொன்னவர்களுக்கு தமிழ் இனத்தின் ஒரு ஓட்டு இல்லை என்று நீங்கள் முடிவெடுக்கவில்லை என்றால் உண்மையிலே உங்களுக்கு மானம், ரோசம், வீரம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்குதான்னு ஒரு தடவை ரத்த பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் உருவாகும். அதுக்கப்புறம் பிஜேபி பிஜேபி அதுவே பாரதிய ஜொல்லு பார்ட்டி என்கிறார்கள். அந்த பிஜேபியில இந்த பாருங்க ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, கேக்கை வெட்டி தின்றால் அது பர்த்டே பார்ட்டி, கோழியை வெட்டி தின்றால் அது சிக்கன் பார்ட்டி, ஆட்டை வெட்டி தின்றால் அது மட்டன் பார்ட்டி, நாட்டையே வெட்டி தின்றால் அது பாரதிய ஜனதா பார்ட்டி என்று என்னுடைய அருமை சகோதரன் கோவன் பாடுகிறார். இதான் நிலைமை, உண்மை நிலைமை இதுதான். இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது. பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், பாரத மாதாக்கு ஜெய். இது நாளை தவிர ஏதாவது நாக்கில் வருமானம். என்னங்க விலைவாசி இப்படி ஏறி போச்சு, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். என்னங்க இப்படி காவிரியில் தண்ணி தர மாட்டேங்கிறான், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். என்னங்க ரெண்டு பொண்ணை கற்பழிச்சு இப்படி தீ வச்சு கொளுத்தி விட்டாங்களங்க, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஒரே மந்திரத்தை ஓயாம சொல்லுவாங்க. ஏன்டா அரசியல் என்னடா ஆண்டவனை கடவுளை பிடிச்சி மந்திரமா முழக்க தச்சுக்கிட்டு இருக்கிறீங்க?